பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட மீண்டுமாக தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள மிகுந்த சந்தோஷம். இப்பொழுதும் 1 கொரிந்தியரின் புத்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 15:20 இப்படி சொல்லுகிறது: கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார் என்று பார்க்கிறோம். It's the first fruit of resurrection. உயிர்த்தெழுதலின் இயேசு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உயிர்த்தெழுதலின் வல்லமை என்பதை அறிந்திருக்கிறோம். அந்த எல்லாவற்றுக்கும் அந்த உயிர்த்தெழுதலுக்கு முதல் பலனாக கிறிஸ்து என்ன செய்கிறார்னா காணப்படுகிறார். அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது, அந்த உயிர்த்தெழுதலில் நமக்கும் பங்கு உண்டு என்பதை பிலிப்பியரின் புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் அதில் எப்படி பங்கு உண்டு, எப்படி பங்கு பெற முடியும் என்பதை பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:10 சொல்லுகிறது: இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கு என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உயிர்த்தெழுந்தார். தேவனுடைய ஆவியானவர், பிதாவானவர் அவரை உயிர்த்தெழச் செய்தார். கிறிஸ்துவின் வல்லமையினாலே, தேவனுடைய வல்லமையினாலே கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுதலின் மகிமையில எனக்கும் பங்கு உண்டு. அப்படி அதற்கு நான் தகுதியாகும் பொருட்டாக அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிந்திருக்கிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் பொருட்டு, தகுதியாகும் படிக்கு என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த உயிர்த்தெழுதலில் எனக்கும் பங்கு உண்டு. வெறுமனே நான் விசுவாசிப்பதனால் மாத்திரம் அல்ல, இல்லை என்றால் ஞானஸ்தானத்தில் மாத்திரம் அல்ல, அதில் உண்டு, கிருபையினாலே உண்டு, மிகுந்த அன்பினாலே உண்டு. ஆனாலும் இன்னும் நான் தகுதியாகும் படிக்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்? நான் அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவதற்கு நான் தகுதியாகும் படிக்கு. இதை சற்று புரிந்து கொள்வதற்கு அதே பிலிப்பியரின் புத்தகம் 1வது அதிகாரம் 20-21 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாக அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ பவுலுக்கு ஒரு தெளிவான ஒரு காரியம் காணப்பட்டது. கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கு என்று பார்க்கிறோம். சரீரமாகிய சபை தேவனுடைய மகிமையை அடைய வேண்டும் என்று சொன்னால், சரீரமாகிய சபையின் அவயமா இருக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு கூட அவருடைய பாடுகளில் ஐக்கியமும் அவசியம். கொலோசியரின் புத்தகம் 1வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபை பொருட்டு உங்கள் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது: அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் தகுதியாக வேண்டும் என்று சொன்னால், அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்கு நான் ஆக வேண்டும் என்று சொன்னால், அவரை நான் அறிந்து கொள்வதும் அவர் மகிமை சபையில வெளியரங்கமாய் வருவதற்கு இந்த சரீரத்தின் அதற்கு பங்கு உண்டும் என்றும் அதற்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதையும் பவுல் அறிந்ததை போல நீங்களும் நானும் அறிந்திருப்பது அவசியமாய் இருக்கிறது. அப்படி நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், இந்த சரீரம் அந்த உயிர்த்தெழுதலில் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த மகிமைக்கு ஒப்பான மகிமைக்கு நானும் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால், அவருடைய பாடுகளில் எனக்கும் ஐக்கியம் உண்டு.
மகிமையை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் பாடுகளிலும் ஐக்கியம் எனக்கு அவசியமா இருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்கிறார் 3:11, எல்லாவற்றையும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பயமாக எண்ணுகிறேன். அது என்னையாவா? உயிர்த்தெழுதலின் வல்லமை. What is the power of his resurrection? எபேசியரின் புத்தகம் 1:17 இருந்து நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்கள் ஆகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியருக்கு அவர் எழுதும் போது சொல்லுகிறார், உங்களுக்கு கர்த்தர் ஒரு பிரகாசமான மனக்கண்ணை தருவாராக. எதற்கு? நீங்கள் அவரை அறியும்படிக்கு. வேதம் சொல்லுகிறது, பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். அந்த உயிர்த்தெழுதலில் நான் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னார். உலகம் எங்கிலும் உயிர்த்தெழுதலை கொண்டாடுவார்கள். அது கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை அவர்கள் நம்புகிறார்கள், விசுவாசிகள். அதுவும் உண்மைதானே. ஆனால் கூடவே ஒன்று உண்டு, சபையும் உயிர்த்தெழ செய்ய வேண்டியது. இல்லைன்றால் சபையும் உயிர்த்தெழுதலுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சரீரத்தையும் அவர் வைத்திருக்கிறார். இந்த மகிமையற்ற சரீரத்தை மகிமையாக மாற்றும்படி உயிர்த்தெழுதலில் அவர் வைத்திருக்கிறார் என்பதை உணர்வது அவசியமாயிருக்கிறது. ரட்சிப்பு அப்பொழுதுதான் பூரணப்படுகிறது. முடிவு பிறந்து நிலைத்திருக்கிறவனை ரட்சிக்கப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இறுதியாக மரணம் என்கிறதான அவர் நினைச்சார், அந்த எதிராளியும் அவர் வெல்லுகிறார் என்பதை பார்க்கிறோம். சரி, எபேசியர் 1:20 நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவரை உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்திலே உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். சரீரமாக சபைக்கு அவர் தந்தருளி இருக்கிறார் தலையாக. எல்லாவற்றையும் சபைக்கு கீழாக அல்லென்றால் அவருக்கு கீழாக அவர் வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு சபைக்கு கீழே வைத்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த சபையானது நீங்களும் நானும் தேவன் தங்கரும் ஆலயமாய் இருக்கிறோம் அல்லவா? கூடி வருகிற பொழுது சபையாக கூடி வருகிறோம் அல்லவா? அந்த சபையாராக யுனிவர்சல் சர்ச்சாக ஒரு சரீரமாக சபை இருக்கிறதே. இவர்கள் எல்லாருமே அவருடைய சரீரத்தின் பாடுகளில் நாமும் ஐக்கியப்படுவது அவசியமா இருக்கிறது. அப்படின்னா என்ன பிரதர், நானும் சிலுவையே நானும் போய் அறையணுமோ? ரோமர்கள் அவர் விழாவில் குத்தினது போல எனக்கும் குத்தணுமோ? இல்ல, அப்படி அல்ல. சிலுவையில வேதம் சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு வர கடவன் என்பதை பார்க்கிறோம். ஒரு வாலிபன் இருந்தான், ஐஸ்வர்யவான வாலிபன். இயேசுவின் இடத்துல வந்தான். நல்ல போதகரே என்று அவனை அழைத்தான். நான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நான் சிறு வயது முதற்கொண்டு இவையெல்லாம் நான் கடைபிடித்து வருகிறேன், ஒன்று கூட நான் விட்டதில்லை. நல்லது, உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. அதை சொல்வதற்கு முன்பதாக வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து அவனை மேல் அன்பு கூர்ந்து எல்லாவற்றையும் விட்டு எல்லாம் வா அப்படின்னார். எல்லாவற்றுக்கும் ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லிட்டு வா என்று சொன்னார். அவன் துக்கத்தோட போனான். அப்படி அவர் சொல்லும் பொழுது இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொன்னார், விட்டு விட்டு பின்பு உன் சிலுவையை சுமந்து கொண்டு வா என்று சொல்லுகிறார் மார்க்கின் புஸ்தகத்துல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரலோகத்தில் எனக்கு பங்கு உண்டு என்று சொன்னால் சிலுவையிலும் எனக்கு பங்கு உண்டு. அநேகர் சிலுவையின் மேன்மையும் சிலுவையினால் உண்டாகிற லாபத்தையும் சிலுவையினால் வருகிறதான மகிமையும் சிலுவையினால் வருகிறதான மேன்மையும் சொல்லுகிறார்கள், அந்த பெனிஃபிட் சொல்லுகிறாங்க. ஆனால் அதில் நமக்கு பங்கு உண்டு என்பதை நீங்கள் நானும் மறந்துவிடக் கூடாது. நான் உயிர்த்தெழுதலில் எனக்கு பங்கு உண்டு என்று சொன்னால் அந்த சரீரமாகிய சபை அந்த பாடுகளிலும் பங்கு பெறுவது அவசியமாக இருக்கிறது. பாடு இல்லை என்றால் மகிமை அல்ல, மகிமை இல்லை என்றால் உயிர்த்தெழுதலும் இல்லை.
எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தளினார். நமக்கு ஒரு தலைவர் உண்டு, உங்களுக்கு எனக்கு அவருக்கு தலைவர் ஒரு உண்டு. சபையின் தலைவர் இயேசுவாக இருக்கிறார். அவருடைய பாடுகளில் பங்கு என்றால் என்ன? பவுலை குறித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களின் புத்தகம் 9:16 சொல்லுகிறது, அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஊழியத்துக்கு அழைக்கிறார் அப்போஸ்தலராகிய பவுலை. அனனியாட்ட சொல்றாரு, நான் அவனுக்கு காண்பிப்பேன் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை. வெறும் ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்துவனுக்காக நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னான், உங்களுக்கும் பாடு உண்டு. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் ஒவ்வொரு அங்கத்திற்கும் பாடு உண்டு. பாடு இல்லை என்றால் உங்களை அவரை போல மாற்ற முடியாது. உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். மாம்சம் ஒளிநீத்தக்க இனி நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்பதன் காரியம் வர வேண்டும் என்று சொன்னால் சரீரமான சபை உபத்திரத்தின் வழியாய் கடந்து போவது அவசியமாக இருக்கிறது. அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி 2 கொரிந்தியர் புத்தகம் 4வது அதிகாரம் அது என்ன என்று பார்க்கலாம். 7ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். Like him in his death, 2 கொரிந்தியர் 4:7 இருந்து வாசிக்கிறேன். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை பேசுகிறார், தேவனால் உண்டாஇருக்கிற என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் அந்த பொக்கிஷத்துல பெற்றிருக்கிறோங்க, வல்லமையை பெற்றிருக்கிறோம். ஆனால் அதோடு கூட வசனம் சொல்லுகிறது, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவு அடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். பவுல் சொல்லுகிறார், எங்கள் சரீரத்தில் நாங்கள் சுமந்து போகிறோம்பா. சரீரமாக சபையருடைய பாடுகளில் சுமந்து போவது அவசியமாக இருக்கிறது. காரணம், சபையை கர்த்தர் மகிமைக்காய் வைத்திருக்கிறார். சபையின் சரீரத்தை இல்லை என்றால் ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய சரீரத்தையும் உயிர்த்தெழுதலின் மகிமைக்காக அவர் வைத்திருக்கிறார். எப்படி எனில், சாபுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுனுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசு நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளை, that is the death like Christ. அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி என்பதை பவுல் இங்கே 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் அவர் விளக்கி சொல்லுகிறார். அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணம். Yes, every Christian should undergo that. இதைத்தான் அவரு எழுதுறாரு. தாவீதை பார்க்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். Yes, if God is with you, there will be valley of death. There will be destructions. There will be afflictions, sufferings, agony. But don't lose hope. The Christ has already taken the victory in cross. அவர் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையில் ஜெயம் எடுத்தபடியினால் உங்களுக்கு இருக்கிற வியாகுலத்தை குறித்தும் உங்களிடத்தில் வருகிறதான துன்பத்தையும் நெருக்கத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். காரணம், அவர் கிறிஸ்து ஜெயம் எடுத்ததை போல நாமும் ஜெயம் எடுக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் புத்தகம் 12:9-10 நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்தே நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். கிறிஸ்தவர்களுக்கு பலவீனமே இல்லையே என்கிறதான வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கலாம். கர்த்தர் பலன் தருகிறார், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. He gives strength. ஆனால் பலவீனங்களும் இருக்கலாம். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களில், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். Oh, he is so
happy in all this affliction, the destruction, everything, all the negative things are all the things which world don't like to have it. எந்த விதமான டிஸ்கம்ஃபர்ட்டையும் இந்த உலகம் விரும்புவதில்லை. ஆனால் சரீரமாகிய சபை அதன் வழியாய் போவது அவசியமா இருக்கிறது. அப்படியே ஆதி சபையார் போனார்களே, மகிமையான காரியத்தை செய்தார்களே. இறுதி காலத்தில் நாம் இருக்கிறோம். உயிர்த்தெழுதலின் இயேசுவும் உயிர்த்தெழுதலின் சபையும் கிறிஸ்துவாய் இருக்கிற கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நீங்கள் நானும் அந்த மகிமையில் நான் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் அவரோடு கூட பாடுபடுவதும் அவசியமாய் இருக்கிறது. நம்முடைய பங்கு கிறிஸ்துனுடைய மரணத்தில் எப்படியா இருக்கிறது? ரோமரின் புத்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ரோமரின் புத்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதை போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் நான் தான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேனே, அதனால எனக்கு வெளுப்புது, நமக்கு உயிர்த்தெழுதல் பங்கு உண்டு என்று நினைப்பீர்கள் என்றால் தொடர்ந்து வாசிக்கலாம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். மரணத்தின் சாயல் இருந்தாதான் உயிர்த்தெழுதின் சாயல் இணைக்கப்பட்டிருப்போம். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரு தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறதோ தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். கலாத்தியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி என்றால் நான் அவரோடு கூட நான் மரித்திருக்கிறேன். நீ நான் அல்ல, பழைய மனுஷன் அல்ல, புதிய மனுஷனாக இருக்கிறேன். கலாத்தியர் 5:24 சொல்லுது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நானோ கலாத்தியர் 6:14 வாசிக்கிறேன், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற எவற்றை குறித்து மேன்மை பாராட்டு இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைய கொண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறேன். இப்படி ஒரு சுபாவம், இப்படி ஒரு காரியம், இப்படி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு காணப்படும் என்று சொன்னால் எஸ், யூ ஆர் a true Christian. அப்பொழுது நாம் சொல்லலாம் நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று. அந்த கிறிஸ்துவோடு எனக்கு பங்கு உண்டு என்று சொல்லலாம். அவருடைய மகிமையில் எனக்கு பங்கு உண்டு என்று சொல்லலாம். அந்த உயிர்த்தெழுதலில் எனக்கு பங்கு உண்டு என்று சொல்லலாம். விசுவாசத்தினால் மாத்திரம் அல்ல, பரிசுத்த ஜீவியத்தினாலும். இந்த மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாக நான் போகும் பொழுதும் எபேசியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஏற்கனவே வச்சிருக்கிறார், அங்க உட்கார வைத்திருக்கிறார். அதனாலதான் கொலோசியர் புத்தகத்துல போகும்பொழுது 2:12-13 வாசிக்கும் போது சொல்லுகிறது, ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகி இருக்கிறீர்கள். அவரோடு எழுப்பப்பட்டிருக்கீங்க. ஞானஸ்தானம் மூலமாக அவருக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டு நீங்கள் எழுந்திருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்குள் மன்னித்து என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எல்லாவற்றையும் உங்களை மாற்றி இருக்கிறார், புதிய மனுஷனாய் மாற்றி உங்கள் பாவங்களை மன்னித்து இருக்கிறார். அவர் சொன்னதை போல உன்னதங்களில் அவர் நம்மளை அமர வைத்திருக்கிறார். கொலோசியர் 3:1 சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவனுடைய கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டுக்குரிய இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள்,
உங்கள் ஜீவன் கிறிஸ்துவனுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். எஸ், அவர் மகிமையாய் உயிர்த்தெழுந்தாரே, அந்த மகிமையில் நாமும் வெளிப்படுவோம். அதுக்கு தான் இந்த மரணத்துக்குள்ளான மரணம். ஏன் உபத்திரம், ஏன் நெருக்கம், ஏன் நம்மளை சீர்படுத்துகிறார், சிறைப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார்? உன்னதங்களில் அவரோடு கூட அமர வைத்திருக்கிறபடினாலே நீங்களும் மகிமையின் மனவாட்டியாக இருக்கிறோம். ஒரு உன்னதமான வாழ்க்கைக்காக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்தார். நாமும் உயிர்த்தெழுதுக்கு நேராக கர்த்தர் நம்மளை மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார். ஆகையால் இக்கால பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்க அல்ல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். And God bless you.